நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டென் சீரிஸ்ல 37வது ஏலியனாகவும் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல முதலாவது ஏலியனாகவும் அறிமுகம் செய்யப்பட்ட அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி அப்படிங்கிற ஏலியனை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஏலியனை முதல்ல அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட முதல் எபிசோடான ஃபேம் அப்படிங்கிற எபிசோட தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல்டிமேட்ரிக்ஸ் கைக்கு கிடைச்சதும் பென் டெனிசன் ரெண்டாவதா எவால்வ் பண்ண ஏலியன் அப்படின்னா அது அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி தான். முதல்ல இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் என்ன, ஹோம் வேர்ல்டு என்ன அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா பார்த்துடலாம். இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் எவால்வ்டு அரக்னாசிம்ப். இதோட ஹோம் வேர்ல்டு பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே முந்தின வீடியோவிலே சொன்னதுதான். அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிங்கிற ஏலியனை அல்டிமேட்ரிக்ஸ் தான் செயற்கையா உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஹோம் வேர்ல்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது அல்டிமேட்ரிக்ஸ் மூலமா ஸ்பைடர் மங்கியோட டிஎன்ஏவை எவால்வ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். இதோட ஸ்பீசிஸ்ல இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்குது. அடுத்ததான் இந்த ஏலியனோட தோற்றத்தை பத்தி ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏலியனை முழுக்க ஸ்பைடர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பச்சையாவே தெரியுது. அதுலயும் குறிப்பா அயன் ஸ்பைடர் சூட் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு நீங்க பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஸ்பைடருக்கு இருக்கிற மாதிரியே எக்ஸ்ட்ரா 4 சிலந்தி கால்கள் இந்த அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் ரெண்டு பேருக்கு ஒத்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியோட உடலமைப்பை பார்க்கும்போது அது அப்படியே ஒரு கொரில்லாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். கொரில்லா மேல இன்ஸ்பயர் ஆகி தான் அதோட உடலமைப்பை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு 6 கண்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்க ஆம்னிவர்ஸ் பக்கமா வந்தீங்க அப்படின்னா அங்க அல்பிடோ அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட தோற்றம் டோட்டலா மாறி இருக்கும். நம்ம அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல பார்த்தா அந்த ஸ்பைடர் மங்கி மாதிரி இருக்காது, டோட்டலா மாறி இருக்கும். பின்னாடி 4 சிலந்தி கால்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 4 கால்களையும் எடுத்துட்டு மொத்தமா 6 கைகளா கிரியேட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. உடல்லையும் முகத்தையும் சின்ன மாற்றங்களை மட்டும் கொடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த 2 டிசைனுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா ஃபேம்ங்கிற எபிசோட்லயோ தி பர்ஜ் அப்படிங்கிற எபிசோட்லயும் பார்க்கும்போது நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியால அதிக தூரம் குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதே ஃபேம்ங்கிற எபிசோட்ல நம்ம பார்க்கும்போது அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வெறும் ஒரே ஒரு அடியில பைபால்வனை குத்தி பறக்க விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. தி பர்ஜ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஃபார்வர் நைட்ஸை சேர்ந்த டிஸ்கால ஒரே அடியில வீக் ஆக்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட சூட்டை கூட வேற லெவல்ல டேமேஜ் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. The transmogrification of Unis அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஒரு பெரிய மரத்தை வேரோட அசால்ட்டா புடுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அல்டிமேட் ஹேஸ்ட் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஒரு இரும்பு கம்பியை அசால்ட்டா வளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுலயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், வேற லெவல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஏலியன் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியால தன்னோட வாயிலிருந்து ஸ்பைடர் வெப்பை உருவாக்கி எதிரி அதன் மூலமா கட்டி தொங்க விட முடியும் அப்படின்னு சொல்லி தி ஃபேம் அப்படிங்கிற எபிசோட்லயும் சிமியன் சேஸ் அப்படிங்கிற எபிசோட்லயும் டபுள் ஆர் நத்திங் அப்படிங்கிற எபிசோட்லயும் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. மேல்காக்ஸ் அட்டாக்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது பின்னப்பட்ட முழு சிலந்தி வலையை தன்னோட வாயிலிருந்து இன்ஸ்டன்டா வர வச்சு எதிரி அதுல சிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. தன்னோட வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்பைடர் வெப்பை வச்சு எதிரியை பிடிச்சு தூக்கி வீச முடியும் அப்படின்னு சொல்லி தி பர்ஜ் அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. தி மதர் ஆஃப் ஆல் வீடில் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஸ்பேஸ்ல இருந்து நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி கீழே விழுந்திருக்கும். அப்படி விழும்போது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலந்தி வலையை தன்னோட வாயிலிருந்து துப்பி அதுல சேஃப் லேண்டிங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஸ்பைடர் மங்கியால, அதாவது அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியால அன்லிமிட்டடா வெப்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா கிரியேட்டர்ஸ் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தி பர்ஜ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியால தன்னோட கால்களை கூட கைகள் மாதிரி யூஸ் பண்ணி எதிரியை பிடிச்சு தூக்கி வீச முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதோட சிலந்தி கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே ஷார்ப்பானது, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி அதே எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அந்த சிலந்தி கால்களை வச்சு அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாறையை வேற லெவல்ல டேமேஜ் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அதோட சிலந்தி கால்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. தி மதர் ஆஃப் ஆல் வீடல் அப்படிங்கிற எபிசோட்லயும் மேல்காக்ஸ் அட்டாக்ஸ் அப்படிங்கிற எபிசோட்லயும் பார்க்கும்போது ஸ்பைடர் மங்கியால வேற லெவல் ஸ்பீட்ல சுவர் மேல ஏற முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க.
அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் க்ளோரி அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது தன்னை விட அதிக பலசாலிகள் கிட்ட அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி வந்து அசால்ட்டா தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சைஃபன் கூட வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப சைஃபன் வந்து கிட்டத்தட்ட அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி வந்து கொன்னே போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஜேடியும் கேஷும் ஒன்னு சேர்ந்து எனர்ஜி டீகாப்ளரை வச்சு சைஃபனை தோக்கடிச்சு ஸ்பைடர் மங்கியை காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா சைஃபன் வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியை வந்து கொன்னே போட்டிருப்பான், அது இறந்தே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் த டிரான்ஸ்மோகிரிஃபிகேஷன் ஆஃப் யூனிஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது சண்டர் கிட்ட வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி மானவாரியா அடி வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஃபார் அ ஃபியூ பிரெயின்ஸ் மோர் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது அட்டாமிக்ஸ் கிட்ட வந்து சுலபமா தோத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு தெளிவாவே தெரியுது ஸ்பைடர் மங்கியை விட அதிக பலசாலிகள் கிட்ட அது மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பைடர் மங்கி தோத்து போயிரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. த பர்ஜ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ட்ரிஸ்கால்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்எவர் நைட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதத்தோட பேர் வந்து கைனெட்டிக் லான்ச்சர். அதுல வந்து கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறதுனால அந்த வெப்பனை வச்சு அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியை ரொம்ப சுலபமாவே தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட்லயும் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு இந்த கைனெட்டிக் லான்ச்சரும் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாம த மதர் ஆஃப் ஆல் வீடில் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியால ஸ்பேஸ்ல சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி வந்து ஸ்பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மூச்சு விட முடியாம இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. த அல்டிமேட் ஹேஸ்ட் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது ஆர்ஜிட்டோட முற்கள் வந்து நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆர்ஜிட்டோட முற்களுக்கு வந்து மயக்கம் அடைய வைக்கிற சக்தி இருக்கிறதுனால நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. சோ நம்ம ஆர்ஜிட் நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியை வந்து மயக்கம் அடைய வச்சு அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை see you.